அனைவருக்கும் வணக்கம். சில நாட்கள் கழித்து சைமன் செபாஸ்டியன் பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த கண்டென்ட் சைமன் செபாஸ்டியன் பற்றி தான். முக்கியமான விஷயம் நடந்திருக்குங்க. என்ன தெரியுமா? காளியம்மாள் அக்கா கட்சியை விட்டு காலி பண்ணியிருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக காளியம்மாள் அக்கால் எதுவும் தகவல் வெளியிடலை அப்படின்னாலும் அவங்க கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு குறிக்கிற மாதிரி முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் மணப்பாடு அப்படின்னு ஊரில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக காளியம்மாள் அக்காவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்விடேஷனில் நிறைய கட்சியை சேர்ந்த நபர்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை சேர்ந்த நபர்களெல்லாம் அவங்க கட்சி பெயர் போட்டு இந்த கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்காங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் காளியம்மாள் அக்காளுடைய பெயர் மட்டும் பார்த்தீங்கன்னா சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போகிற போக்க பார்த்தா சைமன் செபாஸ்டியனே கட்சியை விட்டு வெளியேற நிலைமை வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் யாருக்கு கஷ்டமாக இருக்கோ இல்லையோ, சாட்டை துறைமுருகனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போடுறதுக்கு கண்டனம் கிடச்சிருச்சு. சைமன் செபாஸ்டியனை வேற நீதிமன்றத்திலேருந்து பாலியல் குற்றவாளின்லாம் அறிவிச்சிருக்காங்க. சைமன் செபாஸ்டியன் கைதானா சாட்டை துறைமுருகன் கண்ட்ரோலில் கட்சி கொஞ்சம் வந்துடும் அழகா. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள், காளியம்மாள் அக்கா, இந்த மாதிரி எல்லாரும் வெளியே போயிட்டே இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வச்சு பேசியே கண்டென்ட் தேத்திடலாம். இப்படி எது நடந்தாலும் சாட்டை துறைமுருகனுக்கு லாபம் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருப்பான். ஒருவேளை சைமன் மட்டும் கைதானான்னு வைங்களேன், சாட்டை துறைமுருகன் என்ன தெரியுமா பண்ணுவான், என்ன பண்ணுவான்றதை பாருங்கள். இந்த வீடியோவுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் உண்டுங்க. ஆனால் அந்த மியூசிக்கை போட்டோம்னா காப்பிரைட்டு கிளைம் வந்துடும். அதோட சேர்த்து பார்த்தா நல்லாயிருக்கும். இப்படி தான் கொளுத்தி விட்டுட்டு வந்துடுவான். நாம் தமிழர் ராவணன் குடில மொத்தமாக கொளுத்தி விட்டுட்டு கெத்தா அப்படின்ட்டு கெத்தா வருவான். 2026 லோடிங் நடைய பாருங்கள். அவன் இவ்வளோ கெத்தாலாம் நடக்க மாட்டானே, ஒரு மாதிரியில் நடப்பான். அவன் நடையே வேறு மாதிரிலாம் இருக்கும். இதோ சாட்டை துறைமுருகன் இப்படி தான் நடப்பான் ஒரிஜினலி. அந்த வீடியோவில் கெத்தாக நடந்து வரல, அந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணாதீங்க. இதில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. காளியம்மாள் இந்த மாதிரி விலக போகிறாங்கன்னு சொல்லி நிறைய செய்திகள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சைமனை பார்த்து பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறப்போ சைமன் செபாஸ்டியன் சொல்கிறான், அது தங்கச்சியோடைய விருப்பம், இது ஜனநாயக கட்சி, அவங்களுக்கு இருக்கட்டு போகிறாங்கன்னா போட்டு, எனக்கு தெரியாது, அவங்க கட்சியை விட்டு போகிறாங்கன்னா போக சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை சரியா, வராங்கன்னா வரவேற்போம், போகிறாங்கன்னா ரொம்ப நன்றின்னு சொல்லி போங்க, சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு அழாமல் அழுதுருக்கா. காளியம்மாள் அக்காளுக்கு என்னுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ தான் வேலையில் சேர போகிறாங்கன்னு சொன்னாலும் சரி, பைத்தியமாக இருந்து இப்போ பைத்தியம் தெளிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, காளியம்மாள் அக்காள் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்ததுக்கே பாராட்டலாம். சைமன் செபாஸ்டியன் என்ன சொல்கிறான்னா, என் பக்கத்தில் தான் இருக்கிறார்ல, இவர் கூட நாளைக்கு வேறு ஒரு கட்சியில் வேறு ஒரு இயக்கத்தில் போய் சேரணுன்னா போய் சேரலாம், அதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆவேசமான ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காப்புல சைமன் செபாஸ்டியன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சைமன் செபாஸ்டியன் ஒரு பக்கா பாலியல் பொறுக்கி அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் காரி துப்பியிருக்கு. இந்த பாலியல் பொறுக்கி பயில தான் எங்கள் அண்ணன் நொன்னேன்னு வச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க சாம்பீஸ்லாம். கடந்த 19ஆம் தேதி நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், நடிகை விஜயலட்சுமி அவர்கள் பாலியல் புகார் அளிச்சிருந்தாங்க சைமன் செபாஸ்டியன் மேலே. அந்த புகாரை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சைமன் செபாஸ்டியன் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தான். அந்த வழக்குக்காக தான் சென்னை உயர்நீதிமன்றம் 19ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைமனுடைய வற்புறுத்தலின் பெயரால் தான் 6-7 தடவை கருக்கலைப்பு செய்ததாகவும் தன்னிடமிருந்து பெருந்தொகையை சைமன் செபாஸ்டியன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லியும் விஜயலட்சுமி அவர்கள் அந்த புகாரில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, விஜயலட்சுமி வாக்குமூலத்தில் கூறியுள்ள புகார்கள்லாம் சீமானுக்கு எதிரான குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மிரட்டலின் அடிப்படையில் தான் சைமன் செபாஸ்டியனுக்கு எதிரான புகாரை விஜயலட்சுமி திரும்ப பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்தீங்களா, மிரட்டியிருக்காங்க. விஜயலட்சுமி அவர்களும் மிரட்டியிருக்கான். மிரட்டி அவங்களும் அந்த புகாரை வாபஸ் வாங்க வச்சுருக்கான். எவ்வளோ தைரியம் பாருங்களேன். இவன் ஒரு பாலியல் குற்றவாளி, பாலியல் குற்றம் பண்ணினவன், இவன் மிரட்டியிருக்கான். மிரட்டி அவங்கள வாபஸ் வாங்க வச்சுருக்கானா, அப்போ இவன் எவ்வளோ பெரிய டேஷ். அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் அப்படின்னா, பாலியல் புகாரை வாபஸ் வாங்கினாலும் திரும்ப பெற்றுக்கொண்டாலும் அதை ரத்து செய்ய முடியாது. ஏன்னா பாலியல் புகார் மற்ற புகார் மாதிரி கிடையாது. பாலியல் வன்கொடுமை புகார் ரொம்ப தீவிரமானது, அதனால ரத்து செய்ய முடியாதா போடா அப்படின்னு அனுப்பிவிட்டுருக்காங்க. அடுத்ததாக வழக்கை ஆராய்ஞ்சு பார்த்ததில் விஜயலட்சுமி அவர்களுக்கு சைமன் செபாஸ்டியன் மேலே எந்த காதலும் இல்லை,
குடும்பம் மற்றும் திரைத்துறை பிரச்சனை காரணமாக தான் சைமனை விஜயலட்சுமி குடும்பத்தினர் அணுகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சைமன் செபாஸ்டியன் திருமணம் செய்து கொள்வதாக கூறி விஜயலட்சுமியுடன் உறவு வச்சிருக்கானா சைமன் செபாஸ்டியன். பாருங்களேன் எப்படி ஏமாத்திருக்கான் பார்த்தீங்களா. போகிற போக்க பார்த்தா சைமன் செபாஸ்டியனை உள்ள தூக்கி வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. சாம்பிஸ் ரைட் நவ். எங்கள் அண்ணன் ஒரு ரேப்பிஸ்டா? நோ 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 நோ, அன்லி பாலியல் பொறுக்கி. இப்போவும் இந்த முட்டாள் சாம்பி கூட்டத்தில் சில பைத்தியங்கள் என்ன பதிவு போட்டுக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் சைமனை கைது பண்ணிட்டா மட்டும் தமிழ் தேசியத்தையோ நாம் தமிழரையோ ஒழிச்சிட முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு போட்டிருக்கானுங்க. டே முட்டாள்களா, முதல்ல நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கிறதே தப்பு. அவன் நாம் தமிழர் கிடையாது, நாம் பிஜேபி கட்சி, நாம் ஆரிய கட்சி, நாம் ஆர்எஸ்எஸ் கட்சின்னு வச்சுருந்துருக்கணுமே ஒழிய நாம் தமிழர்னு வச்சு தமிழன்ற ஐடென்டிட்டியை கேரி பண்ணுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது முதல்ல அவனுக்கு. ரெண்டாவது, தமிழ் தேசியம் அவன் பேசுனதே கிடையாது இது வரைக்கும். ஒரு தடவை கூட தனித்தமிழ்நாடு கேட்டு அவன் போராடினதே கிடையாது. ஆக அவன் நாம் தமிழர் கட்சியும் நடத்தலை, தமிழ் தேசியமும் பேசலை. பொத்திக்கிட்டு போங்கடா. இந்த சைமன் செபாஸ்டியன் இப்படிப்பட்ட ஒரு கடைந்தெடுத்த ஒரு அயோக்கியன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே விளாசி இருக்கு. இவன் பெண்களையெல்லாம் நிற்க வச்சுக்கிட்டு நல்லா வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருப்பான். பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, மண்ணாங்கட்டின்ட்டு. இதில் வேற வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு அந்த விசாரணைக்கு போயிட்டு வெளியே வர நேரத்தில் இவனும் அவன் ஒய்ஃபும் விஜயலட்சுமியை கிண்டல் அடித்து பேசினாங்க தெரியுமா. கொள்ளையில் இவ்வளோ பொம்பளையில் இருக்கிறப்போ உனக்கு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை கிடைக்கலையா, இவ தான் கிடைச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக இழிவாக இவன் ஒரு பாலியல் குற்றவாளி, ஆனால் எவ்வளோ கேவலமாக தரம் தாழ்த்தி விஜயலட்சுமி அவர்களை தாக்கணும். இப்போ அது மாதிரி புகன்னு சிரிச்சுக்கிட்டு அதே மாதிரியே பேசுவாங்களா. நீதிமன்றமே சொல்லிருச்சு இவன் ஒரு பாலியல் பொறுக்கின்ட்டு. விஜயலட்சுமி அவர்களை உடல் ரீதியாக மட்டும் கிடையாது, மன ரீதியாகவும் பயங்கரமாக கஷ்டப்படுத்தியிருக்கான் இவன். 7-8 முறை கரு கலைச்சிருக்காங்க. அதனால தான் மேடலாம் பேசுகிறப்போ கரு அறுத்துருவேன் அப்படி இப்படின்லாம் பேசுவான் போல இருக்குது. அப்போது இந்த கரு கலைக்கிற இந்த விஷயம், இந்த டாப்பிக்கில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இவன் இத்தனை தடவை கரு கலைச்சிருக்கான். ஆனால் வெளியே பேசுகிறப்ப மட்டும் கருகலைப்பு பண்ணுனா என் இனம் அழிஞ்சிரும், என் இனம் நசுங்குதே, பிதுங்குதே, ஒடுக்கப்படுதே, மிதிக்கப்படுதேன்னு அழுது ஒப்படைச்சிட்டு இருப்போம் பைத்தியகாரப்பையன். இப்படிப்பட்ட ஒரு பொறுக்கிய ஒரு குற்றவாளியை இவ்வளோ நாளும் ஆஃப்டர் ஆல் திமுகவை எதிர்க்கணுன்றதுக்காக சில நாய்கள்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது ஞாபகம் இருக்கா? தேவையா? ஆஃப்டர் ஆல் திமுக எதிர்ப்பு மனநிலை இருக்குன்றதுக்காக இந்த சைமன் செபாஸ்டியனை ஆதரிச்சுக்கிட்டு இருந்தவங்களெல்லாம் நீங்களே மல்லாக்கப்படுத்து உங்களை துப்பிக்குவாங்க, வானத்தை பார்த்து துப்பிக்குவாங்க. இதுக்கு பிறகும் சைமன் செபாஸ்டியன் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இவன் கட்சிக்காரங்கள்லாம் இருப்பானுங்க தெரியுமா, அவனுங்களுக்கெல்லாம் மென்டல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்கணும். ஏன்னா மென்டல் இல்னஸ் அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது வார்த்தை வாயில் வரமாட்டேங்குது. அது என்ன, இவனுங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை ரொம்ப பார்த்து பேசணும். இவனுங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தைகளில் கூட நம்ம ஏதாவது இப்போ ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டா கூட உண்மையாலுமே பைத்தியமாக இருக்கிறவங்கள நம்ம காயப்படுத்துகிற மாதிரி தான். ஏன்னா அவங்க ஏதோ சூழ்நிலையினால அந்த மாதிரி ஆகியிருப்பாங்க. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, பாவமாக தான் நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம எந்த வார்த்தை சொல்கிறதுக்குமே தகுதி இல்லாத ஒரு இழிவான பிறவிகளாக தான் இவங்க இருக்காங்கன்றப்போ நமக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. எந்த மிருகத்தையும் ஒப்பிட்டு பேச முடியாது, மனுஷனாக இருக்கிற ஜென்மங்கள்லையும் யாரையுமே நம்ம ஒப்பிட்டு பேச முடியாது. எவ்வளோ கேவலமான ஆட்களை நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இவனுங்க கூட கம்பேர் பண்ண முடியாது. அதனால என்ன சொல்கிறது இவனுங்களெல்லாம். இந்த சாம்பிங்களுக்கெல்லாம் மனநல பரிசோதனை எடுத்து பார்க்கணும். இவனுங்கள்லாம் எதுக்கு இப்படி முட்டு கொடுக்குறானுங்க, எதுக்கு இவ்வளோ தூரம் சைமன் செபாஸ்டியன் கூடவே நிற்கணும்னு சொல்லி ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி பரிசோதனை பண்ணி பார்த்து அவனுங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பாலியல் பொறுக்கியாக இருந்துக்கிட்டு தந்தை பெரியாரை எவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்துகிறான். தந்தை பெரியார் பெண்களுக்கு எதிராகவும் சரி, தமிழர்களுக்கு எதிராகவும் சரி, கலாச்சாரம், ஒழுக்கம் அப்படின்ற பேரில் இருந்த சில விஷயங்களை சுட்டி காட்டினார். அந்த சுட்டி காட்டின இடங்களில் அவர் பயன்படுத்தின வார்த்தைகளை அதை திரிச்சு கொண்டு அதை வேற மாதிரி மக்கள்கிட்ட போர்ட்ரே பண்ணி தந்தை பெரியாரை எவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்தினான். தந்தை பெரியாரே தாயோடையும் மகளோடையும் உறவு வச்சுக்கிட்டா தப்பு இல்லைன்னு சொன்னார், அப்படி இப்படின்னு எவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணனா. இவன் இப்படி ஒரு பாலியல் குற்றம் பண்ணனா ஒரு குற்றவாளி தந்தை பெரியாரை பழி சுமத்துறான். தந்தை பெரியார் இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஒரு கேஸ் கூட இந்த மாதிரி வாங்கினது கிடையாது. இப்படி எவ்வளோ ஏமாத்திட்டாரு, 7 முறை கருகலைப்பு பண்ணார் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாலியல் கேஸ் தந்தை பெரியார் ஒரு தடவை கூட ஒரு வாழ்க்கையில் வாங்கினது கிடையாது. பொது புத்திக்கெல்லாம் எதிராக இருந்த தந்தை பெரியாரை கொண்டு
பொது புத்திக்கு ஆதரவானவர்ன்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ண ட்ரை பண்ணா பாருங்க இந்த சைமன் செபாஸ்டியன். இந்த கற்பு ஒழுக்கம் இந்த விஷயத்துல எல்லாம் பெண்களுக்கு மட்டும் பாரபட்சமாக நடந்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களெல்லாம் கொஸ்டின் பண்ணி புரட்சிகரமான கருத்துக்களை விதைச்சவர் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை ஒழுக்கமற்றவர் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தானே, அந்த ஒழுக்கம் அப்படின்ற அளவுகோலை இவன் முதல்ல பின்பற்றினானா? தந்தை பெரியாரை ஒழுக்கமற்றவர்னு சொன்னானே, புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைத்த தந்தை பெரியாரை ஒழுக்கமற்றவர்னு சொன்னானே, இவன் ஒழுக்கமாக இருக்கானா? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே பாலியல் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்ட முதல் அரசியல் கட்சி தலைவர் சைமன் செபாஸ்டியன் தான். வாழ்த்துக்கள். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.